உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, முதல்வருக்கெல்லாம் முன்மாறி முதல்வராய், வடக்கிற்கு வழிகாட்டும் தெற்கிற்கு உதித்த சூரியனாய், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் வழியில் மக்களுக்கான நல்லாட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழிவில் விரும்பியிருந்த விளையாட்டுத்துறையை உலகே உற்று நோக்கும் வகையில் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் வருங்கால தமிழகத்தின் வாலிப தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதி நிர்வாகம், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் சட்டத்துறை மானியத்தின் மீது பேச எனக்கு வாழ்த்து தந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, முதலில் என்னுடைய தொகுதியில் செய்யப்பட்டிருக்கின்ற பணிகளை நன்றி சொல்வதற்காக, திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று 2021 முதல் 25 வரை இது தொடர்ந்து பல்வேறு பணிகள் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு நன்றி செய்யும் வகையில் அந்த பணிகளை இங்கு பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னை மாநகராட்சி மூலமாக ரூபாய் 112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 971 சாலைகளும், சுமார் 524.82 கோடி மதிப்பீட்டில் 145 கிலோமீட்டருக்கு மழைநீர் கால்வாய்களும், அதேபோல் சுமார் 34 கோடி மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் விளையாட்டு திடல்கள், மருத்துவமனைகள் எனவும் கழிவுநீர் விற்பனைகள், குறிப்பாக வார்டு 84, 85, 86 பகுதிகளில் நீண்ட நாளாக விடுபட்டிருந்த அந்த கழிவுநீர் பாதாள சாக்கடை பணிகளை சுமார் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. தொகுதியில் அமைந்துள்ள சுமார் 34 கழிவுநீர் உந்து நிலையங்கள் குறைந்த திறன் கொண்ட மின் மோட்டார்களை மாற்றி கூடுதல் திறன் கொண்ட மின்மாற்று மோட்டார்களில் அமைத்ததன் காரணமாக பருவகால கட்டங்களில் தாழ்வான பகுதிகள் அமைந்துள்ள தெருக்களில் இருந்து கழிவுநீர் வெளியேற்றம் தடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதியில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயனற்று இருந்தது. தற்போது 3.46 கோடி மதிப்பீட்டில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் 84, 87 பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. அதேபோல் நெடுஞ்சாலைத்துறையினருக்காக வார்டு 93 பாடிக்குப்பம் ரயில் நகரில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை இடைக்கின்ற தரைப்பாலம் மழை வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பாலத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்வையிட்டு தற்போது 29.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி துவங்கப்பட்டு உள்ளதால் மாண்புமிகு முதல்வர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக பணமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பாடி ரயில்வே மேம்பாலத்தின் 100 கோடி மதிப்பீட்டில் 5 வழித்தடமாக அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. சென்னை திருத்தணி ரேணுகொண்டா சாலையில் அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட டிஐ சைக்கிள் தொழிற்சாலையில் அமைந்துள்ள ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது என்பதையும், அதேபோல் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் கொரட்டூர் மற்றும் பாடி மார்க்கத்தில் செல்ல சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கவும், நீண்ட நாள் கோரிக்கையான மெட்ரோ ரயில் திட்டம் அம்பத்தூர் ஆவடி வழியாக அமைக்க அறிவிப்பு வழங்கியதற்காகவும், சென்னை பெருநகர குழுமத்தின் மூலமாக ரூபாய் 11.81 கோடி மதிப்பீட்டில் சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பஸ் நிலையம் கட்டி முடிக்கப்படும் தருவாயில் உள்ளது. அதேபோல் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி எஸ்வி நகர் மற்றும் பாநகர் பகுதியில் பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக நவீன கால்பந்து விளையாட்டு மைதானம் 7 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்றது. நீண்ட காலமாக மக்களின் கோரிக்கையாக அம்பத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதை 7.27 கோடி மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மக்களின் நல்ல ஆதரவு பெற்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணை முதல்வர், துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து, அதுபோல் மின்துறையில் ஏறக்குறைய மின் நிலையத்தில் கூடுதலாக நிர்மாணம் செய்யப்பட்ட மின்மாற்றிகள் அதிக மின்பலுகளை குறைக்கும் மற்றும் குறைந்த மின் அழுத்தம் நீக்கம் செய்ய நிர்மாணிக்கப்பட்ட நிர்மாணம் செய்யப்பட்ட ஆர்எம்கள் போன்ற பல்வேறு பணிகளை ரூபாய் 3617.94 லட்சத்தில் அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதையும் தெரிவித்து, அதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து,
துறைக்கு என்னுடைய உரையை துவங்க ஆரம்பிக்கின்றேன். குடிபுறம் காந்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் எனும் குரல் மொழிக்கேற்ப நீதி பரிபாலன் செய்து மக்கள் துன்பங்களை போக்கும் திராவிட மாடல் அரசை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நீதிக்கே நீதி சொன்ன இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வழி வந்தவர். நீத பரிபாலனின் இந்தியாவில் யாரும் நமக்கு நிகரில்லை என்னும் சொல்லும் அளவிற்கு நாம் முன்னோடியானவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் பராசக்தியில் புகழ்பெற்றது அந்த நீதிமன்ற காட்சியில்தான். கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என நீதிமன்றத்தின் காட்சியில்தான் அன்று சட்டத்தை மாற்றி எழுதுவேன் என்றவரை இந்திய கூட்டணி அமைத்து அதே சட்டத்தை கும்பிட செய்தவர் எங்கள் முதல்வர். நீதியை நிலைநாட்டும் வகையில் மக்களுக்கு உடனுக்குடன் நீதி கிடைக்க தேவதைகள் நிறைவேற்ற மனுநீதி நாள் அமைத்து சோழன் கலைஞர் எனில் அவர் பெயரை போற்றும் வகையில் ஆளுக்கொரு நீதி என்று சொன்ன மனுவின் சனாதனத்தை எதிர்க்கும் போர் வீரராய் வாய்த்திருக்கிறார் நம்ம சின்ன முதல்வர் அவர்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரியனில் இன்று எதிரே அமர்ந்து உள்ளவர்களுக்கு கார் கொடுத்தவர் எங்கள் மாமன்னர் நம்ம துணை முதல்வர் என்பவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற வகையில் நமது கழக ஆட்சி நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து யார் கூக்குரலிட்டாலும் நடுநிலைமை தவறாது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அவர்களுக்கு தகுந்த பதிலை தந்து செயல்பாட்டில் பொட்டில் அடித்தால் போல சொல்லும் கழகத் தலைவர் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஒப்புதலுடன் கடந்த வருடம் இதே அவையில் தமிழ் பாடத்திட்டத்தும் அரசு கல்லூரியில் அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து 2024-25 ஆண்டு கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்தி அனைத்து அரசு சட்ட கல்லூரிகளிலும் சட்டத்தமிழ் திட்டம் இன்று கற்பிக்கப்படுகிறது. தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை சிறப்பிக்கும் வண்ணம் 37 மைய சட்டங்கள், 67 தமிழ்நாடு சட்டங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு 100 சட்டங்கள் புத்தக வடிவில் வழங்கி எளிய மக்களுக்கும் சட்டத்தை கொண்டு சேர்க்கிறது தமிழ்நாடு அரசு. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் போதிய இடம் வசதி உள்ளதால் மகளிர் வழக்குகள் பயன்பெறும் வகையில் மகளிர் நீதிமன்றம் அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் 3 தளமாக அமைந்துள்ள அந்த மாடியில் மக்கள் செல்வதற்கும் மிகவும் அவதிப்படுகிறார்கள். எனவே அந்த கட்டிடத்திற்கு விரைவில் ஒரு மின்தூக்கி அமைத்து தருமாறும், அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மாவட்ட சார்பு நீதிமன்றம் அமைக்கப்படுமா என்பதையும் இந்த நேரத்தில் அறிய விரும்புகிறேன். வழக்கறிஞர்களின் பார் கவுன்சில் பதிவு செய்வதற்கு செலுத்தப்படும் கட்டணம் 15,000 என்பதை குறைக்க வழிவகை செய்ய வேண்டுகிறேன். பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முத்திரைத்தாள் கட்டணம் வழக்குகளில் தன்மைக்கேற்ப செலுத்திட வழிவகை செய்ய வேண்டும் எனவும் இ சர்வீஸ் கோர்ட் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் மனதார பாராட்டுவதோடு இன்னும் நடைமுறைக்கு வராத சில செஷன்ஸ் கோர்ட்டுகளையும் முன்சிப் நீதிமன்றங்கள் ஆகியவற்றிற்கு அதை விரைந்து நடைமுறைப்பட்டு கொண்டு வரவும் வேண்டுகின்றேன். வழக்குகளில் ஆஜராகி வாதாடும்போது வழக்கறிஞர்கள் பல்வேறு பகையை தேடிக்கொள்வதால் பல வழக்கறிஞர்களுக்கு இன்னல்களை சந்திக்க நேருகிறது. எனவே அவர்களை காக்கும் பொருட்டு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டுகின்றேன். இதேபோன்று நீதிமன்ற வளாகங்களில் ஏற்படும் விரும்பத்தகாத சம்பவங்களை தடுக்கும் வண்ணம் அனைத்து நீதிமன்றத்திலும் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டுகிறேன். கோர்ட் நடைமுறைகளால் ஒரு வழக்கறிஞர் பல்வேறு நீதிமன்றங்களில் ஒரே நாளில் வழக்காடும் உயர்ந்த நிலையை தமிழ்நாடு அடைந்துவிட்டது. இருப்பினும் பொதுமக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு குறைவாக உள்ளதை கருத்தில் கொண்டு மக்களிடம் இது தொடர்பாக நீதிமன்றங்களில் விழிப்புணர்வு மையம் ஏற்படுத்த வேண்டுகின்றேன். சிறைசாலைகளில் சிறைவாசிகள் அவர்களது வழக்குகளுக்கு சிறைகளுக்குள்ளே இருந்து ஆஜராகும் நிலையை இன்னும் கூடுதலாக்கி ஊக்குவிக்க வேண்டுகிறேன். இதன் மூலம் வழக்குகள் விரைவாக நடைபெறுவதற்கும் சிறைவாசிகளின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதோடு காவலர்கள் பணிச்சுமையும் குறைகின்றது. மாநில சட்டமொழி ஆணையத்தால் தமிழ்நாடு சட்ட சொற்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் அறிவிக்கைகள் தமிழில் மொழிபெயர்த்தால் ஒன்றிய அரசின் சட்டங்கள் ஆகியவற்றை தமிழாக்க செய்தல் போன்ற முக்கிய பணிகளை தமிழில் மொழிபெயர்த்து வழக்கறிஞர்களை வாத சட்ட நுணுக்கம் எளிதாக திராவிட மாடல் அரசு தந்துள்ளது. அம்பத்தூர் தொகுதிக்கப்பட்ட கொரட்டூர் மற்றும் அம்பத்தூர் ஏரி
நீர்வழித்துறை தூர்வாரி ஆழப்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, கொரட்டூர் அம்பத்தூர் தெற்கு கொரட்டூர் டிஎன்பி காலனியில் அமைந்துள்ள மொத்தம் 72 தெருக்களில் 18 தெருக்களில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி வடியும் நிலையில் உள்ளது. இதனை தடுப்பதற்கு புதிதாக மழைநீர் வடிகால் மற்றும் பாதையினை அமைத்து தருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அம்பத்தூர் ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் கால்வாய் வழியாக கொரட்டூர் பகுதியில் தேங்கி மக்களுக்கு இடையூறாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு அம்பத்தூர் எஸ்டேட் குக்சன் சாலையிலிருந்து சிட்கோ 3வது பிரதான சாலை வழியாக கூவமாட்டில் சென்றடைய மழைநீர் கால்வாய் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பற்றவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து கொரட்டூர் ரயில் நிலையம் வரை இடையில் அம்பத்தூர் உபரி நீர் கால்வாய்கள் வரும் மழைநீர் கொரட்டூர் ஏரிக்கு செல்லும் விதமாக புதிதாக 3 சரிசமமான பேலன்ஸ் கல்வெட் ரயில்வே துறையின் மூலம் அமைக்க பரிந்துரை செய்யுமாறு 79 மற்றும் 80 புழல் ஏரியை ஒட்டியுள்ள புதிய கரையினை அமைக்கவும், கரையில்லாத பகுதியில் ஏற்கனவே உள்ள கரையினை பலப்படுத்தவும் பொதுப்பணித்துறையுமான நடத்த கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னை திருத்தணி ரேணுகொண்டா சாலை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பாடி முதல் அம்பத்தூர் எல்லை வரை உள்ள சாலையை 100 அடி அகலத்திற்கு விரிவுபடுத்தும் பணி விரைவில் முடித்து தருமாறும் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதனாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முழுவதுமாக வார்டு 79, 80, 81, 82 ஆகிய பகுதியில் விடுபட்ட சுமார் 400க்கு மேற்பட்ட தெருக்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் விரைவில் அமைத்து தருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, அம்பத்தூர் தொகுதி முழுக்க மேல்நிலை மின்பாதைகளை புதைவட மின்பாதைகளாக மாற்றி அமைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பெருகி வரும் டேட்டா சென்டர்களுக்கு மின் இணைப்பு வழங்க புதிய 400, 200, 300, 110, 33 கிலோவாட் மின் நிலையத்தை அம்பத்தூரில் அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. துணிவு, இரக்க சிந்தனை, அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை அடையும் முயற்சி இந்த 4 பண்பும் அரசுக்குரிய தகுதி என தலைவர் கலைஞர் விளக்க உரையில் எழுதியுள்ளார். அன்று இந்த 4ஐ கொண்ட அரசாங்கத்தை ஜனநாயகத்தோடு நடத்தும் நம் முதலமைச்சர் மக்களால் அப்பா என்று அழைக்கப்படுகிறார். அவரது தளபதிகள் நிறைந்த இந்த சபை அவரை மன்னன் என்றும் அழைக்கும். ஆமாம், எங்கள் தலைவர் மன்னர்தான், மக்களாட்சி பிழாது என்றும் என்றும் நடத்தும் மன்னர்தான். குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் போராடினார் தலைவர். 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து தடை வழங்கினார். சமச்சீர் கல்வியினை நினைத்த போது நீதிமன்ற துணையோடு வென்றார் முதல்வர். நீட்டை எதிர்த்து அமைத்த ஆணையத்தை தடுக்க நிறுத்த முறியடித்தார் நம்முடைய முதலமைச்சர். பாஜக அரசின் மக்கள் விரோத சட்டங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தின் துணையோடு வென்று இந்திய அரசு ஒன்றியத்திற்கே கலங்கரை விழா என மாற்றிய தலைவரின் ஆணை கேட்டு உபாகம் 28:7 என்ற அதிகாரத்தில் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியெடுக்கும்படி கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் என்ற வேதத்தில் குறிப்பிட்டதைப் போல தலைவர் அவர்களே, உங்களை கண்டு நிச்சயமாக எதிரிகள் 7 திசையில் ஓடுவார்கள். நிச்சயம் 2026 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.